நல்லா இருக்கீங்களா? போட் பிரியாணி ரொம்ப சூடாக நல்லா இருக்கு. நிதி பரோட்டா. My name is Isa. I'm from Yemen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஃபோர்ட் வியூ மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் தான் போய் சாப்பிட போகிறோம். கேரளாலேருந்து வரீங்கன்னா உக்கடம் டோல்கேட் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உக்கடம் போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டின மாதிரியே ஒரு ரோடு வரும். அதில் திரும்பி ஒரு 500 மீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அதை தாண்டினோடனே ஃபோர்ட் வியூ மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். இது நீங்கள் காந்திபுரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த பாலம் ஏறி பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் இறங்கினதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா டெட் எண்டில் டிராஃபிக் சிக்னல் இருக்கும். அதுலேருந்து ரைட் எடுத்து 50 மீட்டர்ஸில் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அதை தாண்டினோடனே ஃபோர்ட் வியூ ரெஸ்டாரண்ட் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டைனிங் வந்தாச்சு. எஃப்எம்ஆர் ஸ்பெஷல் பாட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போட் பிரியாணி, அதாவது நம்ம பானா பிரியாணி இருக்குல்ல, மண்சட்டி பானை பிரியாணி. பானை பிரியாணி அது இப்போது பீஃபு, சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, அந்த மாதிரி வெரைட்டிஸு அது 4-5 ஐட்டம்ஸு அது பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் கப்ஸா, அது ஒரு பிரியாணி தான், ஒரு ட்ரெடிஷ்னல் அரபிக் டிஷ்ஷு தான் அது. இப்போ அது பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா பசி இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணலாம். செம்ம சூடாக இருக்குது, ஆவி பறக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கேஷ்யூலாம் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலபாரி ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்குது. என்னால் முடியல, ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் இங்கே இருக்கிறேன். சர்வ் பண்ணுற ஒருத்தட்ட கேட்டிருக்கேன். ப்ரோ உங்கள் நேம்? முபஷிர். முபஷிர் எவ்வளோ ஸ்தலம்? நாட்டில் கன்வீஸில். ரொம்ப சூடாக நல்லா இருக்குது. ஸ்மெல்லு அதை விட செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஓனர் தான். ப்ரோ உங்கள் நேம்? ப்ரோ സജീർ. ஸோ അസ്സലാമു അലൈക്കും ബ്രോ. സോ ബ്രോൻ്റെ പേരെന്താണ്? ബ്രോ എവിടെ നിന്നാണ് വരുന്നത്? എൻ്റെ പേര് വന്ന് സജീർ. ഓക്കെ. ഞാൻ ആക്ച്വലി കേരള, കൊല്ലം ഡിസ്ട്രിക്ട്. ഓക്കെ. കോയമ്പത്തൂർ സെറ്റിൽഡ് ഫോർ ഇയേഴ്സ് ആയി. 4 years ആയി. ചിക്കനിൽ ഇവിടെ എന്താ സ്പെഷ്യൽ? சிக்கனில் நம்ம ஸ்பெஷல் இன்னைக்கு மட்டும் போடலை, பெப்பர் கிரில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. பெப்பர் கிரில் சிக்கன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பெப்பர் கிரில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குது. சூடுண்டு அப்படி ஒன்றும். ஸோ ரைஸ் வந்து இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர். ஆனால் இதில் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணாமே மசாலா டேஸ்ட் கொடுக்குது இந்த ரைஸு. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சிக்கனெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் வந்து சொல்கிறதில்ல, ஓப்பன் ஃபீட்பேக் தான் சொல்கிறோம். ஒரு ரா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயுமே வந்து மசாலா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியெல்லாம் வரீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியே வந்து உங்களுக்கு டைனிங் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏசி ரூம் இருக்குது. ஸோ உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஹேண்ட் வாஷ் எல்லாமே உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளே வரும்போது எனக்கு தெரியாது இது வந்து மலையாளி ஷாப் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு தமிழில் தான் பேசினேன். ஸோ லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மலையாளத்தில் பேசுகிறாங்க. எனக்கு தான் மலையாளம் தெரியுமே, நான் என்ன தமிழில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கான்வர்ஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப ஒரு குட்டி ஃபன்னாக இருந்துச்சு எங்ககிட்ட பேசும்போது. திடீர்னு ஒர்க்கர்ஸ் மோஸ்ட்லி வந்து மலையாளிஸ் தான், அண்ட் ஓனர் ஆல்சோ மலையாளி தான், ஃப்ரம் கொல்லம். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆனியன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ கர்ட் சலாட் கொடுத்துருக்காங்க, தயிர் சட்னி, கேரளா ஸ்டைல் பிக்கிள் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த உக்கடம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பெப்பர் கில்லும் வந்துருச்சு, வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறக்கே வந்து எச்சி ஊறுது. கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஸோ நம்ம நிதி பரோட்டா வந்துருச்சு, எப்படி இருக்குது பார்க்கலாம். ഇവിടെ എന്താണ് ஸ்பெஷல் டிஷ் ഈ ഹോട്ടലിൽ? ஆஃப்டர் லாக்டவுன் வந்து நம்ம மந்தி செய்துட்ருக்கு. ஓகே. நிதி பரோட்டான்னு சொல்லி ஒரு வெரைட்டி, அதாவது 4 பரோட்டா வச்சு பீஃபு, சிக்கன், எக்கு இது 3மே ஸ்டஃப் பண்ணி எடுக்கணும். ஒரு மெத்தேடு தான், லீஃபுக்குள்ளே வச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பனானா லீஃப் வாழை இலையில் வந்து சுற்றி ஒரு நாட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது பார்க்கலாம்.
நிதி பரோட்டான்னு ஒரு பரோட்டாவில் எதாவது ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் கொடுப்பாங்க, ஒரே ஒரு பரோட்டா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க 4 பரோட்டா இருக்காமா. ஸோ நிதினா மலையாளத்தில் வந்து ட்ரெஷர்னு மீனிங். ஸோ இதுலேயே ஏதாச்சும் ட்ரெஷர் இருக்குன்னு நம்புகிறேன், பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பாருங்கள் 4 பரோட்டா வச்சுருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வணக்கம். உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த ஹோட்டல் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நம்ம பேர் ரஹமத்துல்லா. ஓகே. நம்ம கோட்டமேட்டில் குடியிருக்கிறோம். ஹோட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. அப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தோம். நிதி பரோட்டா, புதி பரோட்டா நல்லா இருந்துச்சு. ஐட்டம் நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது. பாருங்க பக்கத்துலேயே இருந்து இவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, வீடியோவில் வர மாட்டேன். அதில் வேற ஒன்றும் இல்லை, இந்த லாக் டைம்னால பிஸ்னஸ் கம்மி. லாக் டைமில் ஓப்பன் ஆனால் நல்லாயிருக்கும் வியாபாரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக வச்சுருக்காங்களாம். குழம்பு பார்த்தீங்கன்னா பரோட்டாலாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு வாங்கி எச்சி வருது. ஃபஸ்ட் லேயர் ஆஃப் பரோட்டா எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ இருக்குது, அப்புறம் ரைசின்ஸ் இருக்குது, தென் பரோட்டா வந்து ஃபுல்லாக வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் ஆகுது. நிதி பரோட்டா மறந்துடாதீங்க, இங்கே வந்தால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான். நிதி பரோட்டா சாப்பிட வரீங்கன்னா ஒரு 2 பேர் கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக ஒரு பரோட்டா தான் நிதி பரோட்டா, அது ஏதோ பரோட்டாவில் ஸ்டஃப் நான் நேரமாக சொன்ன மாதிரி இதுவும் ஸ்டஃப் தான். ஆனால் 4 பரோட்டா லேயர் பை லேயராக வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு புதையல் இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 எக் இருக்குது. 4 எக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வச்சுருக்காங்க. பரோட்டா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லைங்க, ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ பெப்பர் சிக்கன் இதில் கொஞ்சம் மைனஸ் ஆட் பண்ணிவிட்டு பரோட்டா கூட வச்சு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்கு மைனஸ் ஆட் பண்ணியாச்சு, பரோட்டாவில் வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ரோல் பண்ணிக்கிறேன். நிஜமாக நடிக்கலைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் நிதி பரோட்டா எடுக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நல்லா குக்கானதுனால பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கனால ஒன்று கூட ஒன்று வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. ஸோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். செம்ம சூடாக இருக்குது, கொண்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். சூடு வந்து அப்படியே இருக்குது. அப்படியே வந்து 4 எக் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அது வந்து கமுத்தி வச்சுருந்தாங்க, ஏமாற்றிட்டாங்க இவங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 எக்கு தான், 2 எக்கு ஹாஃபாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபுல் எக் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல. ஸ்டில் இது வந்து நமக்கு நிதி தான். பரோட்டா அண்ட் எக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். சீரியஸ்லி நல்லா இருக்குங்க. 10 to 20 மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்க் இருக்குது நமாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் பரோட்டா நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா நல்ல மனம் இருக்குது. கீழே போக தான் கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. ஸோ கான்செப்ட் எப்படி எனக்கு புரிஞ்சு பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, பரோட்டாலாம் சாஃப்ட்டு தான், ஆனால் கிரேவி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. செகண்ட் லேயரில் வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தி. தேர்ட் லேயரில் சிக்கன் வச்சுருக்காங்க. ஃபோர்த் லேயரில் எனக்கு தெரிஞ்ச மட்டன் நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த் லேயர் பார்த்திங்கன்னா பீஃப் வச்சுருக்காங்க. சிக்கன் லேயரில் வந்து ஒரு 5 பீஸ் ஆஃப் சிக்கன் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த சில்லி சிக்கன் வந்து பொரிச்சு எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் தேர்ட் லேயர் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாட் பிரியாணி பார்த்தோம், அதில் வந்து சிக்கன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் வந்து பெப்பர் சிக்கன் பார்த்தோம், அதோட சிக்கனும் வேறு லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் மாதிரி ஒரு சிக்கனாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நமக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. லாஸ்ட் லேயருக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா பீஃப். இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த கிரேவி ஆட் பண்ணியிருக்காங்க. கிரேவி நல்லாவே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நிதி பரோட்டா 4 லேயர்ஸ் ஆஃப் பரோட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ வாட்ஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ ஃப்ரம் அண்ட் ஹவுஸ் த ஃபுட் ஃபோர்ட் வியூ? My name is Isa. I'm from Yemen. Okay. About restaurant and food here, it's so delicious. Okay. I came regularly here for eat their food. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வச்சுட்ருக்கோம் நம்மளோட பெப்பர் கிரில் சிக்கன். ஸோ அது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெப்பர் கிரில் சிக்கன் பாருங்கள், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ
ஸோ ஆனியன் எல்லாம் நல்லா வணக்கி கரெக்டான அந்த ஒரு செமி கிரேவி டைப்பில் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்குது, ஆனால் செமி கிரேவி கிடையாது. ஸோ வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டு வைப்போம், அப்போ தான் அதில் மசாலா என்னெல்லாம் எப்படி இருக்குது, ரியல் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தான் சொல்ல முடியும். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம், எல்லாமே செம்மையாக இருக்குங்க. எத்தனை வரல இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி? ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் இப்போ இது 4 இயர்ஸ் தான். ஒரு பேஷன், எனக்கு ஒரு பேஷன் தான் குக்கிங், அதுதான். அதனால தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணது. உங்கள் பேர் என்ன? இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது? என் பேர் குமரன். நான் இங்கே பக்கத்தில் சுங்கத்தில் இருக்கேன். ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் இருக்குது. ரெகுலராக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பாடு வாங்குறக்காண்டி இந்த ரோட்டு வெளியே வருவாங்க. வரும்போது கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக தான் இங்கே இருக்குது. வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வித்தியாசமாக பளிச்சுன்னு ஒரு கடை இருக்கும். சரி போய் ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்போ நான்வெஜ் சாப்பிட்றோம் நேரம் இங்கே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குண்ணா இங்கே சாப்பிட்றது? பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏரியாவில் ரீசெண்டாக நல்ல ഒരു ഹോട്ടൽ தான் ഇത്. സോ ഇവിടുത്തെ മെനു എങ്ങനെയാണ് നിങ്ങൾ ഡിസൈഡ് ചെയ്യണം? ഓരോ ദിവസത്തെ സ്പെഷ്യലും കാര്യങ്ങളൊക്കെ ടോട്ടലി നമുക്ക് എപ്പോഴത്തേക്കും ഒരു മെനു അവൈലബിൾ ആണ്. ഓക്കെ. ഇതിൽ വീക്കെൻഡ്സ് மட்டும்தான் ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் வரும். ஓகே. இப்போ கண்டினியூஸ் ஒரே ஸ்பெஷல் டெய்லி இருக்கு. ஆனால் இப்போ பழைய மாதிரி பழைய சிச்சுவேஷன் கோவிட் அது திரும்பி வரும்போது நம்ம வீக்கெண்ட்ஸில் ஏதாவது ஸ்பெஷல் போட்டுகிட்டே இருக்கும். ഇപ്പോൾ ഹോട്ടൽ തുടങ്ങിയിട്ട് ഒരു 7-8 months ഉണ്ടാവും. December 18th ഓപ്പൺ ആയി. ഹോട്ടൽ തുടങ്ങിയ ഒരു 2 months ലോക്ക്ഡൗൺ അനൗൺസ് ചെയ്തു. സോ എങ്ങനെയുണ്ട് ബിസിനസ്? December 18th ஓப்பன் பண்ண March 23rd 25 நினைக்கிறேன். அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தோம், நல்ல கமெண்ட்ஸ் தான். ഇതിന് മറുപടി അതേ കസ്റ്റമർ അതേ ഇതെല്ലാമേ തിരുമ്പി കൊണ്ടുവരണം. ஸோ കുറച്ച് கஷ்டப்பட்டு ഈ லாக்டவுன் டைம். இங்கே வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்க்கிங், கார்ட் ஃபெசிலிட்டி, ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்கா? கண்டிப்பாக பார்க்கிங் அவைலபிள் தான். ஓகே. ஒரே டைமில் வந்து ஒரு 10 காரோളം பக்கத்தே சேர்ந்து தான் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது. அப்புறம் கூகுள் பே, கார்ட் ஸ்வைப்பிங்கு, எனிவே எந்த இருந்தாலும் இப்போ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வியூவர்ஸ், ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிஷ்ஷஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் இருக்கும், வாங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓவரால் ஃபுட்டு வந்து செம்மையாக இருக்குங்க. ஒரு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் இருக்குது. ஸோ இங்கே சர்வ் பண்ணுறவங்க, இங்கே இருக்கிற பாஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக இருக்காங்க. ஸோ இங்கே வர்ற எல்லா கஸ்டமர்ஸுமே நான் பார்த்துட்ருக்கேன், எல்லாருக்குமே வந்து சேம் ரெஸ்பெக்ட் அண்ட் சேம் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. வந்து அவ்வளோ கவனிப்பாக பார்த்துக்கிறாங்க. அவுட் ஆஃப் 5 இந்த ஷாப்புக்கு நான் வந்து 4.9 வந்து தருவேன். நானும் கீழே சிந்தாமல் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் பாருங்கள் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, இதில் நான் எவ்வளோ தான் எடுக்கிறேன். ரைஸ் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது, ஸோ அதனால் எடுத்து போட்டுக்கிறேன் சைடில். சம்பார்னு அது எங்கன்னா தமிழில் இல்லை மலையாளத்தில் வரணும். பிரியாணியில் சிக்கன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 3 பீஸ் இருந்துச்சு சிக்கன். பாட் பிரியாணி. கஷ்டப்பட்டேன் ஒரு லேயர் மட்டுமே எடுக்கிறதுக்கு. நான் ரொம்ப பொறுமையாக தான் எடுத்தேன், ஆனால் வரல. கடைசியில் பிச்சு எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. பட் ஸ்டில் பரவாயில்ல, நல்லா வறுத்து தான். பாட் பிரியாணி அதில் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் தான் இருந்துச்சு. அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடம். கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ഞാൻ ബ്രോന് മലയാളം കൺവീനിയൻ്റ് ആയിരിക്കുമല്ലോ പറഞ്ഞിട്ട് ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കും. ശരി, എന്തായാലും തമിഴ്. അതുകൊണ്ടാണ് ഞാൻ പറഞ്ഞത് 4 ചോദ്യം ചോദിച്ചത്, അത് കറക്റ്റായിട്ട് ഞാൻ പ്ലാനിൽ വന്നത്. ഓക്കെ. நம்ம கடையே உங்க துக்கான் யூடியூப் சேனல் பேரை மட்டும் சொல்லுங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கப்பா? சப்ஸ்கிரைப். அங்க வேண்டாம். 6th 7th 7th நிஜமாவா? நிஜமா 7th நான் 7th டே சப்ஸ்கிரைப் நான் 7th நான் போறது பத்தாவே. யாரு? நான் போறதே. நான் போறேன். சரி பை பாப்போம். பை. நான் போறேன். உங்க யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்க. யூடியூப் சேனல் சொல்லுங்க. பேர் என்ன? ரோவர் ரிச்சு. அடிச்சு பார்த்தா ரோவர் ரிச்சு. கரெக்ட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.